இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசி அன்பர்கள் ஒரு புதுவிதமான மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி. எவ்வளவு தோற்று போனாலும் சரி, என்னால் முடியும், என்னால் முன்னேற முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு இந்த மகர ராசி அன்பர்கள் தான். இந்த ராசிக்காரங்க ரொம்ப அற்புதமானவங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட. புதிய புதிய சிந்தனைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கு? ஏன்னா கடந்த 7.5 ஆண்டு காலமாக படாத பிரச்சனையே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகளை கடந்த 7.5 வருட காலமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிற சனி பெயர்ச்சினால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மீன ராசிக்கு வரும் சனி பகவான் 3/6/2027 வரை 2.5 ஆண்டு காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார்? ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையால் ரிஷபராசியும், 7ஆம் பார்வையால் கன்னிராசியும், 10ஆம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு? வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் எதுலேயுமே நின்று நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க. நீங்கள் எவருக்குமே அஞ்ச மாட்டீங்க, உண்மையை பேசக்கூடியவங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தூய எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். இருப்பதை கொண்டு எளிமையாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் தான். ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவங்க. சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு? இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரையிலும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். இனி விலகி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் பார்வையால் பஞ்ச பூர்வ புண்ணியஸ்தானத்தில், 7ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் அயனசயன போகஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுக்கு? தாய் வழி உறவுகள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டா அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை விட்டு யாரெல்லாம் விலகி இருந்தாங்களோ, உங்களுடைய தாய் வழி உறவுகளாக இருக்கட்டும், தாய் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன உறவுகள் வந்திருக்கும் அவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் உங்களை தேடி நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே நீங்கள் இந்த டைமை செய்வீங்க. உங்கள் மீது ஒரு நல்ல மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிகமான பயணங்கள் இந்த டைம் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ அல்லது கலையோ பயில வாய்ப்பு இந்த டைம் அமையும். வயது முதியவராக ஆகிட்டோம், நம்ம இனிமேல் எதுவும் கற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தவங்க கூட புதிதாக ஏதாவது ஒன்று கற்றுக்குவீங்க. அதற்கான வாய்ப்பெலாம் இந்த டைமு அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த டைமு அமையும். செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பழைய வாகனத்தெல்லாம் விற்றுட்டு ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அதே நேரம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்க
எடுத்துக்கிறது, அதே மாதிரி நேரம் தவறி உணவு சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நோய் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. நண்பர்கிட்ட பேசும்போது கோபமாக பேசாமல் கொஞ்சம் அன்பாக பேசுங்க. ஏன்னா வீண் வாக்குவாதம் நண்பர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும். அதனால் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன வருத்தம் இருந்திருக்கும், அதெல்லாம் வெளிக்காட்டி கொள்ள முடியாமல் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி யார் மீது உங்களுக்கு வருத்தமாக இருந்ததோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. எப்போதோ நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு செயல் இந்த டைமு சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. ஏதோ ஒரு டைமில் ஒரு மன வருத்தத்திற்கு உள்ளான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த டைமு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு நண்பரோ அல்லது ஒரு உறவினர்கிட்ட நீண்ட நாளாக பேசாமல் மனமுறிவு ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனால் இந்த டைமு வந்து அவங்களுக்கெல்லாம் உதவுகிற காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுதந்திரமாக எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. புதிய உறவுகள்லாம் இந்த டைமு கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதிதாக திட்டம் போடுவீங்க, அது எல்லாம் நடைமுறைப்படுத்தவும் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும். வருமானம் ஓரளவுக்கு வருகின்ற ஆண்டில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிதாக சேமிக்கிறதுக்கான திட்டத்தெல்லாம் சேருவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும். அதே நேரம் யாரிடமே ரகசியத்தை வந்து நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். தொழில் ரகசியமாக இருக்கட்டும், குடும்ப ரகசியமாக இருக்கட்டும், அதிகமாக யாருக்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அனைத்து விஷயங்களையுமே நல்ல கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பங்கு வர்த்தகமாகட்டும், வியாபாரமாகட்டும், இதிலெல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த லாபத்தை எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க. ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களை எதிர்த்தவங்களாம் உங்களை கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து பண வரவு இந்த டைமு கிடைக்கும். மனதிலையும் கூட ஒரு விதமான அமைதி நிலவக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிம்மதியாக உறங்குவீங்க. ஏன்னா இதுனா வரைக்கும் நிம்மதியில்லாத ஒரு நிலை, மன அழுத்தம், மன பதட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும். இனி நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் மருத்துவ செலவு திடீர்னு ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைந்திருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் சின்ன சின்ன உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடி இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் ஊதிய உயர்வு போன்ற வேலைலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி ஒரு புதிய பொறுப்பை இந்த டைமும் ஒப்படைப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். உடலில் இருந்த சோர்வு, மனதில் இருந்த குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தோற்றத்திலே ஒரு புது பொலிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கள் உங்களை இந்த டைமு பகையை மறந்துட்டு நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் சிறப்பான சூழ்நிலை இந்த டைமு காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வியாபாரம், போட்டி இதெல்லாம் படிப்படியாக முன்னேற தொடங்கும். இதுனா வரைக்கும் போட்டியாக நினைத்தவங்க கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. கூட்டாக சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண விஷயத்தில் மட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அனைத்து வேலையிலையுமே நல்ல ஒரு சுமூகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரிடம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அனைவர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது
மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தெளிவான மனதுடன் படிக்கிறது நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதேமாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பார்வதி தேவியை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இது ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.